ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் சாரி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராண்டான ஹெவியான ப்ரைடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டிச்சிங் ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பிகினரும் இந்த ப்ளவுஸ் டிசைனை ரெடி பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ பார்டர் வேணுமோ அந்த பார்டர் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது மாதிரி பேப்பரில் ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அது பார்டரை கவர் பண்ணுறதுக்காக. ஸோ நான் பண்ணுற மாதிரி இது மாதிரி செமி சர்க்கிளில் ஒரு வேவ் லைன் மாதிரி நம்ம இந்த பார்டர் சுற்றி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேசிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரி டாப்பில் கை வச்சுட்டு நம்ம பண்ணும்போது வேகமாக பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஃபாஸ்ட்டு நல்லா வரும். ஒரு பிகினரும் இந்த ஒர்க் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ எனக்கு செயின் ஸ்டிச் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாதுன்றவங்க கூட இந்த ஸ்டிச்சை ஈஸியாக இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணிடலாம். இது ப்ரைடல் பையன் பொண்ணு இருக்கிற மாதிரி இந்த டிசைன் வரும். ஸோ நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க, அந்த டிசைன் தான். 3 லைன் கொடுத்துக்கலாம். இது மாதிரி 3 லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஆர்ச்சி ரெடி பண்ணணும். ஆர்ச்சிக்கு இது மாதிரி பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. இதில் ரஃப்பாக ஒரு இது வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். அந்த பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை பர்ஃபெக்டாக ஷேப் கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் நார்மல் நட்ராஜ் எரேசர் வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இது மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி கொடி டிசைன் மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கொடி டிசைன் எண்டுலேயும் ஃப்ளவர்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன் சைடு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் சைடு இதே மாதிரியே கொடுக்கணும். இதுலேயும் கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளோட ட்ரேசிங் கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ட்ரேசிங் மட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ப்ளவுஸ் எடுத்தாலுமே ஜரி த்ரெட்டில் 3 லைன் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜரியில் 3 லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும், பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அதுக்காக இந்த ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச்சிங்க்கு மோஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த இடத்துல நம்மளுக்கு கிளாத்து தெரியாது, ஜரி லைனே தெரியும். 3 லைன் 4 லைன் கூட போட்டுக்கலாம். நான் 3 லைனில் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் லைன் முடிஞ்சிடுச்சு. 3rd லைன் அதே மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு நார்மல் செயின் ஸ்டிச் தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த ப்ரைடல் ஒர்க் ப்ளவுஸை ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் 2 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் கண்டிப்பாக பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஃபினிஷிங்காக இருக்கும். 3 பீடுக்கு 4 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்திங்கன்னா லூஸ் ஆகிடும். ஸோ 2 பீடுக்கு ஒன்றே கொடுக்கலாம்.
ஸோ இது மாதிரி சுகர் பீட் கொடுத்துடணும் அந்த லைன் ஃபுல்லாக. ஸோ சுகர் பீடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 3 mm பீடு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். 3 mm பீடு வந்து அந்த லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஸோ 3 mm பீட் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அகெயின் சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பண்ண வந்து ப்ராக்டிஸ் நல்லா ஆகிடும், ஃபாஸ்ட்டும் நல்லா வரும். ஸ்டார்டிங்கில் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே எஃபர்ட்டோடு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ சுகர் பீட் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டோன் இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு செயினை வந்து த்ரெட்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் வந்து ஜிக்ஸாக்காக பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகும்னா நம்ம பேஸ்ட் பண்ணி காய வைக்கிற டைம் வந்து மிச்சமாகும். ஸோ ஃபஸ்ட்டு செயினை மட்டும் ஒரு லூப் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு செயினை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைடாக யூஸ் பண்ணணும் ஜிக்ஸாக் ஸ்டிச். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இது கொஞ்சம் டைம் ஆனாலும் நம்ம பொறுமையாக பண்ணணும். 2 செயினுக்கு நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 2 கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட். இந்த லைன் ஃபுல்லாக சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். இது இவ்வளோதான் பார்டர். இந்த பார்டர் வந்து சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்கணும். ஸோ இதோட இந்த சின்ன பார்டர் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வேவ் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே வந்து ஹேங்கிங்ஸ் வரும், அதனால் நம்ம எதனால் மிஸ்டேக் பண்ணாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஹேங்கிங்ஸ் வந்து கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த வேவ் லைனில் ஃபுல்லாக செமி சர்க்கிளில் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ இது மாதிரி. ஸோ அந்த எண்டில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் அது திருப்பியும் செகண்டு லைன் செமி சர்க்கிளை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது புரியலனா இப்போ நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாகவே கவர் பண்ணிடணும்.
அவ்வளோதான், இன்னும் ஒரே ஒரு செமி சர்க்கிள் தான் இருக்குது. எல்லாமே வந்து 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் வந்து கண்டிப்பாக பண்ணணும். 3 பீடாக 4 பீடாக வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ப்ளவுஸில் வந்து ஃபினிஷிங்கே இருக்காது. ஸோ என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனை பார்டர் வந்து கவர் பண்ணுவோம். அதுக்காக ஒரு லைன் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ். சுகர் பீட், ஒயிட் பீட், ரன்னிங் ஸ்டோன் இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3ஆம் நம்பர் பீடு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரலாம். அதனால் 3ஆம் நம்பர் பீடு நடுவில் கேப் விட்டு நம்ம அந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 0.5 mm வந்து கேப் விட்டு அந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுலேருந்து பாதி செமி சர்க்கிள் மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை சுற்றி ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுவும் 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் ஆட் பண்ணி ஒரு இது மாதிரி ஒரு ட்ராப்ஸ் மாதிரி நம்ம அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது மாதிரி. ஸோ எல்லா ஃப்ளவர்ஸ்க்கு நடுவுலையும் அது ஸ்டிச் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் பார்டர் ஒர்க். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ச்சிக்கு போயிடலாம். ஆர்ச்சிக்கு போயிட்டு ஆர்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுகர் பீட், ரன்னிங் ஸ்டோன், சுகர் பீட், இவ்வளோ தான் ஆர்ச். இதை வச்சு நீட்டாக அழகாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோன் நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் பாருங்கள் கவனமாக. ஸோ இந்த லூப் எடுத்து அதில் மாட்டிட்டு நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம். ஸோ இவ்வளோதான், சிம்பிளாக வந்து ஆர்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சிருக்க அந்த கொடியிலலாம் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரேசிங், அந்த சென்டரில் ஒரு பையனோட இது வந்து இமேஜ் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் யூஸ் பண்ணி அந்த இதை ஃபில் பண்ணிட்டாச்சு. சுகர் பீட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதையும் ஒரு லைன் நான் காமிக்கிறேன். ரெண்டு பீட்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் கண்டிப்பாக சுகர் பீட் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம சென்டரில் இருக்க அந்த இதை வந்து முடிச்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் எந்த கலர் த்ரெடி யூஸ் பண்ணல, சுகர் பீட், ஜரி த்ரெடி இதை மட்டும் யூஸ் பண்ணி அந்த பாயை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவுட்லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இதுவே நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மைன்யூட்டாக பண்ணுற ஒர்க் வந்து இந்த பொம்மை மட்டும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சின்ன சின்னதாக கரெக்டாக நம்ம கொடுத்தா தான் வந்து அவுட்லுக் வந்து அழகாக வரும். நெக்ஸ்ட்டு சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்கள், டைம் ஆனாலும் பரவாயில்ல.
ஸோ நான் எது ஃபஸ்ட்டு பண்ணுறேன் செகண்டு பண்ணுறேன்றதை நோட் பண்ணி அந்த ஆர்டரில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ட்ரெஸ் கவர் பண்ணியாச்சு. ஃபுல்லாக நான் இதுக்கு செயின் ஸ்டிச் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட அவுட்லுக். எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே முடிஞ்சாச்சு சென்டர் பார்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடி டிசைன் போட்டோம் இல்லையா, அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது சொல்கிறேன். ஓகே, இங்கே தான் நம்ம எல்லா ஃப்ளவர்ஸையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் பீட், 3 mm பீட், சுகர் பீட், இது 3 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். ஸோ இது மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து வெளியே தெரியாது. சுகர் பீடில் யூஸ் பண்ணும்போது வெளில கண்டிப்பாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணும்போது வெளியே தெரியும். வேறு கலர்லாம் யூஸ் பண்ணால் நல்லா தெரியும். மோஸ்ட்டாக கிளாத் கலர்லேயே யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படி வேறு கலர் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே இருக்க த்ரெட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நல்ல கவனமாக பாருங்கள். நான் இன்னொரு ஃப்ளவர் போடுறேன், அதையும் பாருங்கள். எப்பவுமே நம்ம சென்டரில் ஒயிட் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவுட்டர் ஃபில் பண்ணுவோம். இதில் வந்து அப்படி இல்லை. ஃபுல்லாக அவுட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா சென்டரில் ஒயிட் பீட் வைக்கணும். பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் 3 mm பீட் போட்டு அதை லாக் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் கிராஸாக பண்ணணும், அதோட கிராஸ். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட், நெக்ஸ்ட்டு கிராஸ், ஆப்போசிட். இது பண்ணி ஒரு 5 லீஃப் போட்டுக்கலாம். 5 ஃபெதர் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப் லாஸ்ட் வரைக்கும் ஒரு செயின் ஸ்டிச் லாக் கண்டிப்பாக போடணும். ஒரு ஸ்டிச்சுக்குமே வந்து லாக் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக போடுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னா, நீங்கள் நார்மலாக போட்டிருக்கிறத நீங்கள் எடுத்து நீங்கள் கையால் இது ரொட்டேட் பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக ஆடும். இது மாதிரி நீங்கள் போடும்போது அது கையால் நீங்கள் அந்த ஃப்ளவரை வச்சு தேய்ச்சாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லூஸாக இருக்காது. நார்மல் நீடியில் பண்ணால் கூட லூஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க கேப் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஜம்கி ஒர்க் பண்ணால் வந்து நீட்டாக அழகாக இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். அதனால் இருக்க கேப் ஃபுல்லாக வந்து ஜம்கி ஒர்க் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட இந்த ப்ளவுஸோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே வந்து ஜமிக்கி லுக் போட்டுக்கலாம். ஜமிக்கி வந்து 3 ஜமிக்கி முடிச்சுட்டு நம்ம ஒரு லாக் போடணும். ஸோ அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு ஜமிக்கி கொட்டிச்சுனா கூட எல்லாமே கொட்டாது. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஜமிக்கி சுகர் பீடை வச்சு நம்ம ஃபுல் ஒர்க்கப் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சென்டர்லேயும் ஜமிக்கி வச்சு நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெருக்கமாக பண்ணிக்கலாம் சென்டரில் மட்டும், ஏன்னா அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக தெரியணும். ஸோ இதுதான் அவுட்லுக். ஃபுல்லாக ஒர்க் வச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்ஸ்.
இந்த ஒவ்வொரு வேர்வ்லேயும் ஹேங்கிங்ஸ் வந்து தொங்க விடணும். அதுக்கப்புறம் கடைசி எட்ஜ்லேயும் ஹேங்கிங்ஸ் வைக்கணும். ஸோ இது மாதிரி ஹேங்கிங்ஸ் வைக்கணும். நான் பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மீதி எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் ஒயிட் பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் வச்சு திருப்பியும் அதே பீடில் விட்டோன்னா அது அழகாக ஹேங்கிங்ஸ் தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் பண்ணதை கவனமாக பாருங்கள். ஒயிட் பீட், சுகர் பீட் வச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து லாக் போடணும். ஒரு ஹேங்கிங்ஸும் பண்ணிவிட்டு அப்போ தான் இந்த ஹேங்கிங்ஸ் நம்மளுக்கு பிச்சுக்கிட்டாலோ எங்கேயாவது மாட்டி அறுத்துக்கிட்டாலோ நெக்ஸ்ட்டு பீடையும் அது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அறுத்துக்குச்சுன்னா அதோடு போயிடும். நீங்கள் லாக் போடாமல் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இது அறுத்துக்குச்சுன்னா நெக்ஸ்ட்டு அறுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கடைசி லைனில் வந்து நெருக்கமாக போடும். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். நெருக்கமாக ஹேங்கிங்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதுக்குமே வந்து லாக் போடணும். இதுக்கு வந்து 3 mm பீட் வந்து கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒயிட் பீட் கொடுத்தோம். ஒயிட் பீட் 2 mm கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கிட்ட நெருக்கமாக போட்டுக்கலாம். ஸோ நெருக்கமாக போட்டோன்னே இப்படி தான் அவுட்லுக் வரும். ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ஒர்க், வெறும் செயின் ஸ்டிச் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு பிகினர் ஈஸியாக இந்த ஒர்க் பண்ணலாம். ஸோ பிகினருக்கு வந்து ஒரு ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஒரு ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதேமாதிரி நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப கிராண்டான வீடியோ போடணுன்னா எதனா வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் எடுத்து போடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் வந்து இதிலே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பொண்ணு இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவும் பாருங்கள். ஃபுல்லாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.